ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன். அடோப் இன்டிசைனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு லோகோ வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை நம்ம அடோப் இன்டிசைனில் வந்துட்டு மாஸ்கிங் வந்துட்டு பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்துட்டு பார்த்துருக்கோம், விசிட்டிங் கார்டு டிசைன் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்துட்டு எப்படி வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக ஒரு லோகோ வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு இந்த லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷேப்பில் வந்துட்டு இந்த பாத்தை வந்துட்டு நம்ம கொண்டு போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாத் மேலே தான் வந்துட்டு அந்த எலிப்டிக்கல் பாத் மேலே தான் வந்துட்டு எலிப்டிக்கல் ஷேப் மேலே தான் வந்துட்டு நம்மளோட பாத் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணி வச்சுக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஜஸ்ட்டு பெருசு பண்ணிக்கிறோம். ஸோ பெருசு பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இதே போல் இந்த சைட்லேயும் வந்துட்டு நான் ஒரு பாத் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃப்ளைட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு லோகோ வந்துட்டு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போய்ட்டு நான் ஒரு ஒயிட் கலர் பேட்ச் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் நன் கொடுத்துக்கிறேன். நன் கொடுத்துட்டு நான் என்னோடய பேட்சோட இதை வந்துட்டு இது வந்துட்டு பேட்ச் லோகோம்பாங்க. நிறைய வந்துட்டு டெக்ஸ்டைல் இதில் வந்துட்டு இருக்கும், கிளாத்தில் வந்துட்டு பேட்ச் லோகோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பிரிண்ட் மீடியா சைட்லேயும் வந்துட்டு இந்த பேட்ச் லோகோ அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய இடத்துக்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு வேணுமோ அது மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பேட்ச் லோகோ வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் நிறைய கலர்ஸ் வந்துட்டு நான் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் சூஸ் பண்ண போகிற கலர் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கான கலரை சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு பேட்ச் லோகோ வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு லைட் கலர் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பேட்ச் லோகோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்துட்டு நான் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு இப்போது ஆல்ரெடி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு சில ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த லோகோ டிசைனை பொறுத்தளவு இங்கே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு இந்த வெக்டார் ட்ராயிங்க்கு வந்துட்டு நான் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லோகோவை வந்துட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். சரி, ஜஸ்ட் வந்துட்டு copy
ஜஸ்ட் வந்துட்டு நியூ லேயர் கொடுத்து அதில் வந்துட்டு நான் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். ரைட், எனக்கு வந்துட்டு இப்போது இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு உள்ளே வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக இந்த நான் பேட்ச் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு கொண்டு வந்து அலைன் பண்ணுறேன். ஸோ ரைட், இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு லோகோ வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஈஸியாக வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு வெக்டார் ட்ராயிங் லோகோ வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதேவே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் இந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு இதை ஆல்ட்டு பிடிச்சி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இன்னொன்று, ஸோ இப்போ நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்கு கலர் வேரியேஷன் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கு கொடுக்க போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த கிளைண்ட் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு இதில் வந்துட்டு ஒவ்வொரு கலரில் வந்துட்டு நான் பண்ணி வைக்கிறேன். ஸோ சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கலர்ஸில் வந்துட்டு அந்த லோகோ வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் என்னோடய லோகோவோட கலரை வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு இப்படி வைக்கிறேன். ஸோ இதே போல் இங்கேயும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இது உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு வேறு கலரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு இந்த லோகோ வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம அவுட்புட்டாக வந்துட்டு பார்த்துட முடியும். இப்போ வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு கலர் கொடுப்போம். ஆப்போசிட் கலரில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கலர் வந்துட்டு நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு லோகோ வந்துட்டு நான் ஈஸியாக வந்துட்டு எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது இன்டிசைனில் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு லோகோ வந்துட்டு பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாகவே நமக்கு நிறைய வந்துட்டு லோகோஸ்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணி எடுத்துகிட்டு வெக்டாராக இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம பேட்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட டைம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வேலை முடியும். இங்கேயே அவுட்புட் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ மேகசின் இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணும்போது, இல்லை ஏதாச்சும் பிரிண்ட் இண்டஸ்ட்ரி சைடில் டிசைன் பண்ணும்போது, இல்லை நியூஸ் பேப்பர் எடிட்டிங் பப்ளிஷிங் இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.